ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை ஒரு நபர் நிராகரித்து விட்டார் என்று தெரிந்தால் அவர் வருவார், நிராகரித்தவர் திரும்பவும் வருவார் வருவார் என்று காத்து கொண்டிருக்காதே. ஒரு முறை உன்னை வேண்டாம் என்று போனவர் திரும்பவும் உன்னிடம் வருவார்களா? சொல். உன்னை ஒரு முறையே புரிந்து கொள்ளவில்லை, திரும்பவும் வந்து புரிந்து கொள்வார்கள் என்று எப்படித்தான் காத்துக்கொண்டே இருக்கிறாய்? வாழ்க்கையில் காத்திருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். வாழ்க்கையில் நாம் எதற்கு காத்திருக்கிறோம் என்று ஒரு விஷயம் இருக்கிறது. தேவையான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று தெரிந்தால் காத்திருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைக்காது என்று தெரிந்து எதற்காக காத்திருக்க வேண்டாம். முதல் முறையே உன்னை நிராகரித்தவன் இப்படி திரும்ப திரும்ப வருவான் என்ற நம்பிக்கையில் இருக்கிறான். நீ ஒன்று தெரிந்து கொள். உன்னை நிராகரித்தவன் வருவானோ இல்லையோ அது முக்கியமல்ல. ஆனால் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதுதான் முக்கியம். எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது. அனைத்தையுமே மன்னித்து மறந்துதான் உன்னுடைய உறவுகள் அனைவரிடமும் நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு விருப்பமானவர்கள் உன்னை ஒரு முறை நிராகரித்து விட்டார்கள் என்றால் திரும்பவும் வந்தால் கூட அவர்களிடம் பேசவும் வேண்டாம், அவர்களிடம் உறவை நீடிக்கவும் வேண்டாம். போனவர்கள் போனதாகவே இருக்கட்டும். நீ வாழப்போகும் வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்று மட்டும் யோசி. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை திரும்ப திரும்ப அல்ல உருவாக்கலாம் முடியாது. இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்ப்பா, இதை நீ நல்ல முறையில் வாழ பழகிக்கொள். போனவர்களை நினைத்து வருந்தாதே. விட்டதை நினைத்து நீ திரும்பவும் தொடரலாம் என்று நினைக்காதே. உன்னை விட்டு போனது போனதாகவே இருக்கட்டும். உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து தருகிறேன். உனக்கு நிச்சயமாக செய்வேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனையோ நபர்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் உனக்கு தேவையானது உனக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். உனக்கு கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்கவும் முடியாது, அடுத்தவர்கள் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. புரிகிறதா? உனக்கென்ன வேண்டும் அதை என்னிடம் கேள். போனவர்கள், உன்னை நிராகரித்தவர்கள் வேண்டும், இதையெல்லாம் கேட்காதே. ஏனென்றால் போனவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் தான் உன்னை விட்டு போனார்கள். உன்னை எவ்வளவோ கேவலமாக பேசி பேசி மனதை காயப்படுத்தி விட்டுத்தான் போனார்கள். புரிகிறதா? அதனால் போன யாரையுமே நினைத்து கவலைப்படாதே. இனி வரும் அனைவரையுமே உனக்கு சாதகமாக வைத்துக்கொள். அது என்னுடைய பொறுப்பு. உன்னை வேண்டாம் என்று சொன்னார்கள் பார், அவர்கள் இனி உனக்கு வேண்டாம். இனி நீதான் வேண்டும் என்று சொல்பவர்களை வாழ்க்கையில் நல்ல உறவாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வளரும் முயற்சியை எடு. இதற்கு முன்பு எல்லாம் போய்விட்டது. இனி நீ நல்ல முறையில் வாழ பழகிக்கொள். என்னுடைய அன்பான தங்கமே, ஓம் சாய்ராம்.